ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பில்லியனர்களின் ரகசிய பண விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழை நின்று யோசிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி காரில் போயிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மனுஷன். இந்த ரெண்டு பேரும் பணத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற பற்றி, உலகத்தில் ஏழை பணக்கார அப்படின்னு ரெண்டு பேர் மட்டும்தான். இந்த ரெண்டு பேர்கிட்டே இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பணம். இந்த ரெண்டு பேரும் பணத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனல் பற்றின நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்ரெட் 1, பணம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பணம் நமக்காக உழைக்க வைக்கணும். ஒரு சைடில் காலையிலேருந்து ஈவினிங் போய் சம்பாதிக்கிற ஒருத்தர், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பணத்தை ஷேர் மார்க்கெட், ஓன் ஹவுஸ் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கிற ஒருத்தர். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை மூலயமா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பட் பில்லியனர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க வைக்கிறாங்க அவங்களுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இது மூலயமா அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை மேன்மேலும் பெருக நினைக்கிறாங்க பில்லியனர்ஸ். வாரன் பஃபட் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் உழைக்கிற மாதிரி வரும் சொன்னாங்க. ஸோ நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்காக பணம் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்கணும். சீக்ரெட் 2, ஒரு மனுஷன் லைஃப்ல கடனை வாங்கக்கூடாதுன்றதான் இன்னொரு மனுஷன் கடன் வாங்கி அதை புத்திசாலித்தனமா இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏழைகள் கடனை வாங்கி ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அது மூலயமா செலவழிச்சுறாங்க. பட் பில்லியனர்ஸ் அப்படி கிடையாது. சொத்துக்களை வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இது மூலயமா பாசிவ்லி இன்கம் பாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர் இருக்கு அப்படின்னா அந்த கடன் வாங்குறாங்க அப்படின்னா அது மூலயமா வீட்டை கட்டி அதை ரெண்டலுக்கு கொடுத்து அதுல பாசிவ் இன்கம் பாக்குறாங்க. இது மூலயமா தான் பில்லியனர்ஸ் மேலும் மேலும் பணக்காரங்களா ஆக்கிட்டு இருக்காங்க. சீக்ரெட் 3, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை தவிர்க்கணும். இப்போ ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னா பைக்ல போயிட்டு இருப்பான். அவனுக்கு உடனே இன்க்ரிமெண்ட் ஆகி 1,00,000 சேலரி கிடைச்சிச்சு, என்ன பண்ணுவான்? உடனே கார் வாங்கிடுவான். இதான் லைஃப் இன்ஃப்ளமேஷன். இது பண்ணவே கூடாது. ஆக்சுவலி நம்மளே ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பளம் அதிகமானது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளமேஷனுக்கு மாறிடும். பில்லியனர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. சாதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதான் நார்மலா ஒரு மனுஷனுக்கும் பில்லியனருக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் பில்லியனர் கிட்ட பணம் அதிகரிச்சுட்டே போயிட்டு கிடைக்கும். நம்ம கிட்ட ஒரு காசு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் உயர ஆரம்பிச்சிடும். பட் செலவுகள் அதிகமாகி அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறுபடியும் நார்மலான லைஃப்க்கு நம்ம வந்துடுவோம். ஸோ நம்ம செலவுகளை குறைச்சிக்கணும். லைஃப் இன்ஃப்ளமேஷன் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களோட growth அதிகரிக்கவே அதிகரிக்காது. உங்க லைஃப் ஸ்டைல் growth குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். சீக்ரெட் 4, ஒரே வருமானத்திலே ஓடிக்கிட்டே சைட்ல பாத்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு சேலரி வாங்குறா இருப்பான். பட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிசினஸ் பண்ணுவான், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான், அப்புறம் யூடியூப் சேனல் வச்சிருப்பான். இது மூலயமா அவனுக்கு மாசம் மாசம் ஒரு சைடு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு வழியில மட்டும் நமக்கு இன்கம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம ஒரே வேலைக்கு அடிமை ஆகிடக்கூடாது. பில்லியனர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பல வழியில பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க. இது மூலயமா அவங்க பணம் அவங்களுக்கு எல்லா பக்கம் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் டைம் ஜாப்லயுமே இருந்தா கூட சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றது, யூடியூப் சேனல் வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இது மூலயமா சைட் பிசினஸ் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மூலயமா நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். எப்போதுமே ஒரே வருமானத்திலே இருந்துடக்கூடாது. சீக்ரெட் 5, நம்ம பணத்தை சேமிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த பணத்தை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அது மூலயமா தான் நம்மளோட growth இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க பணத்தை ஒரு காஃபி டப்பால போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு growth கொடுக்காது. நீங்க எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கீங்களோ அதே பணம் மட்டும்தான் இருக்கும். பட் இன்னொருத்த என்ன பண்றான், அவங்களோட பணத்தை பாத்தீங்கன்னா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றான், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான். இது மூலயமா இன்வெஸ்ட் பண்றதுனால அவனோட பணம் பெருகிட்டே இருக்கும். ஸோ உங்க பணத்தை ஒரே இடத்துல நீங்க மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட growth கிடைக்காது. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பணத்தோட மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ உங்க பணத்தை அப்படியே நீங்க சேமிச்சு வைக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்க பாருங்க. இந்த வீடியோல சொன்ன 5 சீக்ரெட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் பில்லியனர் ஆகலாம். ஸோ இந்த 5 விஷயத்த கண்டிப்பா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.